என்கிட்ட பணம் இல்ல, அதை தவிர வேற என்ன குறை இருக்கு? நான் ஒன்னும் அவன மாதிரி என்று சர்வா பேசிக்கொண்டே போக கோபமாக திரும்பி போதும் நிறுத்து என்று கத்தினாள் வேதிகா. இன்னொரு வார்த்தை பிரவீனை பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று கோபத்தில் கண்கள் சிவக்க அவள் பேச சர்வா சற்று குழம்பி போனான். பிரவீன் போன்ற ஒருவன் கெட்டவன்தான் என்பதை சர்வா சொல்லாமலேயே வேதிகா புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தும் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்காக கோபப்படுகிறாள் என்பதை சர்வாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு பெருமூச்சோடு அவளை பார்த்தவன், சரி, நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா நீ உன் தாத்தா பேச்ச மீறி இத பண்ணா உனக்கு தான் பிரச்சனையாகும். நாம 2 பேரும் ஒன்னா போகலேன்னு அவருக்கு தெரியாம போயிடுமா என்ன? இவ்வளோ தெளிவா நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தவரு நாம சேர்ந்து போறோமான்னு செக் பண்ண மாட்டாரா என்று நிஜமான குழப்பத்துடன் கேட்க, நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா வாழறோம்னு நினைச்சு அவர் டிக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா நாம தான் அப்படி வாழலையே. அப்புறம் என்ன? சொல்லப்போனா உனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் நீ கவலைப்பட போறதில்லை என்று பேசிக்கொண்டே வந்த வேதிகா திடீரென அந்த பக்கமாக வேலையால் நடந்து போக பேச்சை நிறுத்திவிட்டாள். அவர்கள் போகும் வரை அமைதியாக நின்றவள், தாத்தா கிட்ட நீ எதையும் சொல்லாத, நீ மட்டும் அவர்கிட்ட நான் படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதை சொன்ன அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்று மிரட்டுவது போல பேசினாள். அவளை புருவம் உயர்த்தி பார்த்த சர்வா, நீ மிரட்டுனா நான் பயந்துடுவேன்னு நினைச்சியா என்று அவன் கேட்டதும், பிளீஸ் அவர்கிட்ட எதுவும் சொல்லாத, வெளியில போயிட்டு அவர் சொன்ன மாதிரி நைட் லேட்டா வா, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, எங்க வேணாலும் சாப்பிடு, எவ்வளோ செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் என்று இப்போது அவள் இறங்கி வந்திருக்க, இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஐடியா எனக்கு பிடிக்கல என்றான் சர்வா மீண்டும் அதே தொனியில். அதில் கையெடுத்து கும்பிட்டவள், சர்வா ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டியாவது நான் சொல்றத கேளு, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத, நைட் நான் உனக்கு கால் பண்றேன், நீ எங்க இருந்தாலும் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம், தாத்தாவுக்கு எந்த சந்தேகமும் வராது என்று அவள் திட்டமே போட்டிருக்க, அது பிடிக்கவில்லை என்றாலும் அதற்கு மேல் அவளோடு பேசி சண்டையிட சர்வாவிற்கு விருப்பமில்லை. எனவே அவள் திட்டத்திற்கு சரி என்று தலையாட்டிவிட்டு, ஆனா நீ எங்க போக போற என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள், அது உனக்கு தேவையில்லாதது, நான் எங்க வேணாலும் போவேன், இப்போ கார்ல ஏறு, உன்னை உன் ஆபீஸ்ல நானே டிராப் பண்ணிடுறேன் என்று கூறியவள் கார் அருகில் செல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் என்னோட கார்லயே போய்க்கிறேன் என்றான் சர்வா கோபத்தில். உனக்கு என்ன பைத்தியமா? நாம 2 பேரும் ஒன்னா வெளியே போறோமா இல்லையான்னு தாத்தா உள்ள இருந்து பாப்பாரு, ஒழுங்கா இந்த கார்ல ஏறு என்று அவள் கூறியதும் தான் அப்படி ஒரு விஷயம் இருப்பதே அவனுக்கு ஞாபகம் வர எதுவும் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தான் சர்வா. அதியமான் கொடுத்த மூவி டிக்கெட்டுகள் இப்போது சர்வா கையில் இருக்க அதை தூக்கி போட்டு விடலாம் என்று நினைத்தவன், இத மாயா கிட்ட கொடுத்தா அவ போவா என்று தோன்றியதில் அதை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான். காரை ஸ்டார்ட் செய்த வேதிகா சிறிது தூரம் வந்ததும், உனக்கு எல்லாமே புரிஞ்சதுதானே, இந்த பிளான பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத என்றாள். நீ என்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு நானே எல்லார்கிட்டயும் போய் சொல்ல முடியுமா? நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்றான் சர்வா எரிச்சலோடு. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூமுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச ஒருத்தனை வெறுக்காம வேற என்ன பண்ண முடியும் என்று வேதிகா திருப்பி கேட்டதில், அத்துமீறி நுழைஞ்சேனா? நான் உன் ரூமுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சேனா என்று சர்வா கோபத்தில் குரல் உயர்த்தினான். வேற என்ன பண்ண? அப்புறம் நானா உன்னை என்னோட ரூமுக்கு கூப்பிட்டேன்? ஒரு பொண்ணு தனியா ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சு உள்ள வந்தது நீ, வந்தது மட்டும் இல்லாம என்று ஏதோ பேச வந்த வேதிகா அத்தோடு வாயை மூடிக்கொள்ள சர்வாவுக்கு அவளது வார்த்தைகள் நெஞ்சில் கத்தியைப் போல இறங்கியது. காலையிலிருந்து அவனும் நிறைய பொறுத்து விட்டான். இப்போது அவள் எல்லை கடந்து பேசியதாய் நினைத்தவன், இதுக்கு மேல எதுவும் பேசாத, உனக்கே நல்லா தெரியும் அன்னைக்கு நான் வேணும்னு எதுவும் பண்ணலேன்னு என்று இழுத்து பிடித்த பொறுமையோடு பேச, அப்படியா, நீதான் எந்த தப்பும் பண்ணலேன்னு சொல்றேல, அப்புறம் எதுக்காக என்னை விட்டு போகாம இந்த பொய்யான மேரேஜை காரணமா காட்டி என் கூடவே இருந்து உயிரை வாங்குற என்று அவள் கேட்டதும் சர்வாவிற்கு அதுவரை இருந்த பொறுமை காற்றில் பறக்க, காரை நிறுத்து, காரை நிறுத்து, நான் இறங்கணும் என்று கத்தினான். அதில் அவளும் அடுத்த நொடியே காரை நிறுத்திவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், இதே மாதிரி லைஃபை விட்டு நீ போனா இன்னும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்ல கார் கதவை திறந்த சர்வா, எனக்கும் உன் கூட வாழறதுல சுத்தமா விருப்பம் இல்லை, உன் இஷ்டம் போல ஏதோ பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு காரிலிருந்து இறங்கினான். அடுத்து வேதிகா ஏதோ பேச அதெல்லாம் அவன் காதில் விழவே இல்லை.
அதற்கு மேல் நிற்காமல் அவளும் அங்கிருந்து சென்றுவிட ரோட்டில் நடக்க ஆரம்பித்த சர்வாவிடம் ஒரு பைசா கூட பணம் இல்லை. பர்ஸை காரிலேயே விட்டுவிட்டு சென்றிருந்தான். இப்போதைக்கு டைகர் மெம்பர்ஷிப் கார்டு மட்டுமே அவனிடம் இருக்க, காலையில ஒழுங்கா சாப்பிடல, இங்க எங்க சாப்பிடுறது என்று அவன் தேடிக்கொண்டே நடந்த நேரம், ஏய் சர்வா என்று பின்னாலிருந்து குரல் கேட்க திரும்பி பார்த்தான். காருக்குள் அமர்ந்தபடி சர்வாவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் ஷிவானி. நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டான் சர்வா. நான் என் கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கேன். ஓ, உனக்கு கம்பெனியெல்லாம் இருக்கா என்று புருவத்தை உயர்த்தி சர்வா கேட்க, அதில் சிரித்த ஷிவானி, என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன் என்று அவனை அழைக்க, எப்படியும் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போயாகணும், இவளையும் விட்டா போறதுக்கு வேற வழி இல்லை என்று யோசனை செய்தவன் மறுக்காமல் அவள் காரில் ஏறிக்கொண்டான். காரை ஸ்டார்ட் செய்த ஷிவானி, எனக்கு கம்பெனி இருக்குன்னு சொன்னதும் ஏன் ஷாக் ஆனீங்க என்று கேட்க, இல்ல, நீ ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா சொந்தமா கம்பெனி வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்று சர்வா சொன்னதும் சிரித்த ஷிவானி, நீங்க ரொம்ப ஃபன்னியா பேசுறீங்க. ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கீங்களா என்று அவளே கேட்டு அவளே பதிலும் சொல்ல, ஆமா, என்னோட கம்பெனி, அதாவது என்னோட ஆபீஸ் இங்கதான் பக்கத்துல இருக்கு. பக்கத்துலயா? உங்க ஆபீஸ் பேர் என்ன? இமேஜிங் செக்யூரிட்டிஸ், அங்க நான் மேனேஜரா இருக்கேன் என்று அவன் கூறியதும், வாவ் நைஸ், ஆனா ஆபீஸ்க்கு போற ஒரு கையில மூவி டிக்கெட்ஸ் இருக்கு என்று அவன் கையில் இருந்த டிக்கெட்டை பார்த்து கொண்டே கேட்டாள் ஷிவானி. பணம் இருக்கிறதா என்று தேடியபோது டிக்கெட் கையில் கிடைத்திருக்க அதை அப்படியே வைத்திருந்தான். இப்போது அவள் கேட்டதும் அசட்டுத்தனமாக சிரித்தவன், அது படம் பார்க்க போலான்னு வாங்கினேன், ஆனா இப்போ என்று பாதியோடு நிறுத்த, யார் கூட படம் பார்க்க போலான்னு இருந்தீங்களோ அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்று சரியாக கேட்டாள் ஷிவானி. தன் கையில் 2 டிக்கெட்டுகள் இருப்பதை அவள் பார்த்துவிட்டாள் என அதிலிருந்து அவனுக்கும் தெரிந்தது. இதற்கு மேல் அவளிடம் பொய் சொல்லி சமாளிப்பது தேவையில்லாத வேலை என்று நினைத்தவன், இந்த டிக்கெட்ஸை நான் வேணும்னா உனக்கு தரேன், உனக்கு யார் கூட படம் பார்க்கணுமோ போய் பாரு என்று சொன்னவன் டிக்கெட்டை அவளிடம் நீட்ட, யார் கூட வேணாலுமா? அப்போ நீங்க வரீங்களா என்று கேட்டாள். வாட் என்று சர்வா சிறிது அதிர்ச்சியோடு கேட்க, எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? உங்ககிட்ட டிக்கெட் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் படம் பார்த்தா என்ன? எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொமான்டிக் பிலிம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க, படம் பார்க்க போலாமா என்று அவள் மீண்டும் சாதாரணமாக கேட்க, சர்வாதான் பதில் சொல்ல முடியாமல் அவளை பார்த்தான். வேதிகாவின் பிறந்தநாள் பரிசாக வந்த டிக்கெட்டில் ஷிவானியோடு செல்வதா என அவன் யோசனையில் இருக்க, ஷிவானியின் பார்வை வேறு அவனை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. சர்வா ஷிவானியோடு படம் பார்க்க செல்வானா? சர்வா ஷிவானியோடு ரொமான்டிக் பிலிம் பார்க்க சென்றான் என்பது தெரிந்தால் வேதிகா என்ன செய்வாள்? நாம 2 பேரும் படத்துக்கு போலாமா என்று ஷிவானி கேட்டதில் பதில் சொல்லாமல் சர்வா அமைதியாக இருக்க, அவன் முன்னால் சொடக்கிட்டு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் கூட படத்துக்கு வரமாட்டீங்களா? எது உங்களை தடுக்குது? நீங்க என்ன நம்பி என் கூட வர, உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க என்று விசாரிப்பது போல அவள் கேட்க, நிமிர்ந்து அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான் சர்வா. அவனால் அந்த கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியவில்லை. அடுத்த நொடியே பார்வையை திருப்பிக் கொண்டவனுக்கு, நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று வேதிகா கூறியது ஞாபகம் வர, சிவானி கூட போகக்கூடாதுன்னு அவ சொல்லலையே, அப்போ நான் போகலாம், இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைத்தவன் முகத்தில் லேசான புன்னகை. உடனே சிவானி பக்கம் திரும்பியவன், போலாம், வண்டியை யூ டர்ன் எடு, தியேட்டர் அந்த பக்கம் இருக்கு என்று பட்டென அவன் கூற, அதை கேட்டு சிரித்த சிவானி, இப்பவே வா, இப்ப எப்படி போக முடியும் என்று கேட்டாள். அதில் தலையில் அடித்துக்கொண்ட சர்வா, சாரி, மூவி ஈவினிங் தான், நம்ம ஈவினிங் 4 மணிக்கு மீட் பண்ணலாம், அதுக்குள்ள உன் வேலையெல்லாம் முடிச்சுடு, நானும் ஆபீஸ்ல ஒர்க் முடிச்சுட்டு வரேன், நம்ம போலாம் என்று சர்வா சொல்ல, இந்த டிராபிக்ல 4 மணிக்கு கிளம்பினா போக முடியாது, 3 மணிக்கே கிளம்பணும், அப்பதான் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போக முடியும் என்று ஷிவானி கூறியதும், 3 மணிக்கு என்னால வர முடியாது, எனக்கு 3 மணிக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு என்றான் சர்வா. அதை கேட்டு புன்னகைத்த ஷிவானி, என் கூட தான் உங்க அப்பாயின்மெண்ட், ஒன்னும் பிரச்சனை இல்லை, முடிச்சுட்டு போலாம் என்றாள். சர்வா அவளை புரியாமல் பார்த்து, அப்போ டிஜிட்டல் வேர்ல்டு உன்னோட கம்பெனியா என்றான் அடுத்த நொடியே. அதற்கும் அவள் சிரித்துக்கொண்டே ஆமா. நம்ப முடியாமல் பார்த்த சர்வா, என்ன சொல்ற,
என்னால நம்பவே முடியல. இப்ப 3 மணிக்கு உன் கூட தான் மீட்டிங்கா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவன் கேட்க, ஆமா ஆமா ஏன் கூட தான் என்று ஷிவானி சொல்ல, வாவ் சூப்பர், அப்போ நீ ஏன் ஆபீஸ்க்கு வந்துரு, மீட்டிங் முடிச்சிட்டு நம்ம ஒன்னா போலாம் என்று கூறினான். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் மீட்டிங் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். அண்ட் இந்த ட்ரெஸ்ல என்னால மூவிக்கு வர முடியாது, வேற ட்ரெஸ் வாங்கணும். மீட்டிங் முடிஞ்சப்புறம் ஒரு சின்ன ஷாப்பிங் போலாம் என்று தன்னுடைய உடையை பார்த்து கொண்டே ஷிவானி சொல்ல, மூவி போறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்கா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல என்று மனதில் நினைத்த சர்வா, ஓகே கண்டிப்பா போலாம் என்றான். அப்போ ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே சர்வா ஆபீஸுக்கு வந்திருக்க வண்டியை நிறுத்தினாள் ஷிவானி. சர்வா இறங்கிக் கொள்ள அவளது கார் அங்கிருந்து கிளம்பியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.